ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம தமிழக அரசுடைய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் வந்து ஆல்ரெடி இருக்குது, சில நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சில நபர்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுங்கிற பட்சத்தில் தான் இந்த டீட்டெயில்ஸ் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரூபாய் 15 லட்சம் வரைக்குமே மானியத்துடன் கடன் உதவி பெறக்கூடிய ஒரு லோன் திட்டம் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மானிய கடன் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதாவது படித்த இளைஞர்களுக்கு ரூபாய் 15 லட்சம் வரைக்குமே மானியத்துடன் கடன் உதவி வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்கீம் வந்து நடைமுறையில் தான் இருக்குது, நிறைய நபர்களுக்கு வந்து தெரியறதில்லை. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இப்போ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எதனால் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், தொழில் முனைவோரை ஆதரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இளைஞர்களுக்கிடையே ஒரு தன்னம்பிக்கையை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களை வந்து முயற்சிக்கிறாங்க நம்மளுடைய தமிழக அரசு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மானியத்துடன் கடனுதவி ரூபாய் 15 லட்சம் வரைக்கும் நம்ம தராங்க நம்ம தமிழக அரசு. இளைஞர்களுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு அப்படின்னு கூட அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே ஒரு குறிப்பிடத்தக்க சவாலாக தான் வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற இளைஞர்களை அதிகமாக வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில்லாத நபர்களுடைய எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய மாநில அரசாங்கங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அழுத்தமான ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும் விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில சொல்யூஷன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த நடவடிக்கையின் படி பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கும் சரி, அதே போல் ஒரு தொழில் முனைவர், அதாவது ஒரு தொழில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு முனைப்பாக இருக்காங்களே அப்படி இருக்கக்கூடிய இளைஞர்களை ஆதரிக்கிறதுக்காகவும் இருந்தாலும் சரி, இளைஞர்களுக்கிடையே ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா பலவிதமான திட்டங்கள் மற்றும் முயற்சிகளை தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதை மாதிரி ஒரு உருவாக்கப்பட்டது தான் இந்த திட்டமும் சொல்கிறாங்க. ஸோ இந்த முயற்சிகள் பார்த்தீங்கன்னா வேலையின்மை விகிதத்தை குறைத்து பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதன் மூலம் தனிநபர்களை வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலைகளை உருவாக்குபவர்களாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசு தரப்பிலிருந்து இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத ஒரு இளைஞராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து 100% வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் இதை கொஞ்சம் பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா இந்த கடனுதவி மூலயமா பார்த்தீங்கன்னா ஒரு மானியத்துடைய ஒரு கடனை நம்ம வாங்கிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்திக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய இந்த வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு இல்லையா, இதை சமாளிக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு முன்முயற்சி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் இந்த திட்டம். அதாவது என்னன்னா அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து UYEGP திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நேமும் இருக்கு. ஓகேவா? இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தங்கள் சொந்த தொழில் தொடங்குறதுக்கு ஆர்வம் உள்ள இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த இளைஞர்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்கள குறி வச்சு தான் இந்த திட்டத்தை வந்து அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. UYEGP திட்டத்தின் மூலமாக முதன்மையான குறிக்கோள் வந்து இளைஞர்களிடையே குறிப்பாக சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்களே அவங்களுக்கு இடையே ஒரு சுய தொழிலை வந்து மேம்படுத்துவதுதான் இவங்களுடைய முக்கிய நோக்கமாக வந்து கருதப்படுது. நிதி உதவி மற்றும் வழிகாட்டுதலை வழங்குவதன் மூலமாக இளம் தொழில் முனைவோர் உற்பத்தி, சேவை அடிப்படையிலான வணிகங்கள் மற்றும் சில்லறை விற்பனை கடைகளை நிறுவி தங்களுக்கும் தங்கள் சமூகத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். இந்த திட்டத்தின் மூலமா அவங்க வந்து உருவாக்கி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தமிழக அரசு வந்து நம்புது. ஸோ இந்த UYEGP திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தகுதியான இளைஞர்கள் வந்து ரூபாய் 15 லட்சம் வரைக்குமே வந்து கடனுதவி பெற முடியும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் பின்னால் சொல்லியிருக்கேன். இந்த ஆதரவை பார்த்தீங்கன்னா மேலும் வந்து அணுகக்கூடியதாக மாற்றத்துக்கு நம்ம அரசு திட்ட மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா 25% வரைக்கும் மானியத்தை வந்து வழங்குறாங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ரூபாய் 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து மானியம் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ 15 லட்ச ரூபா ஒரு லோன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் 2 லட்ச ரூபா வந்து நீங்கள் வந்து மானியமாக வந்து பெற்றுக்க முடியும். பேலன்ஸ் மட்டும் தான் நீங்கள் பேலன்ஸ் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மானியம் வந்து பார்த்தீங்கன்னா இளம் தொழில் முனைவர் மீதான நிதி சுமையை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் புதிய முயற்சிகளில் இறங்குவதற்கான அவர்களுடைய தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையும் ரொம்ப வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா படித்த வேலையற்ற இளைஞர்களை குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்துடைய விளிம்பு நிலை இருக்கு இல்லையா, அதாவது அந்த சமூகத்துடைய விளிம்பு நிலை அல்லது நம்ம சமூக பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவை சேர்ந்தவர்களை, அதாவது பின்பற்றவர்களை, வருமான கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உள்ளவங்களை வந்து ஊக்குவிக்கும் விதமாக தான் இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு தகுதி பெறணும் அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் வந்து சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் வந்து இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பள்ளியில் குறைஞ்சபட்சம் அந்த அடிப்படை கல்வியான இந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொது பிரிவு விண்ணப்பதாரர்களுக்கு வந்து வரம்பு வயது வந்து 18லிருந்து 35 வயது வரை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா சமயம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது வந்து சிறுபான்மையினர், அதாவது எஸ்சி எஸ்டிலாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான அந்த பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 45 வயதிற்கு கீழ் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து விண்ணப்பதாரருடைய குடும்ப ஆண்டு வருமானம் அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஆண்டு வருமானம் வந்து 5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த UYEGP இந்த போன்ற இந்த திட்டத்தின் மூலமாக அனைத்து பின்னணியில் இருந்து இளைஞர்களின் தொழில் முனைவோர் மூலம் சிறந்த எதிர்காலத்தை உள்ளடக்கிய ஒரு சூழலை உருவாக்குவதே நம்ம தமிழ்நாடு அரசுடைய நோக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இ-சேவை மையம் போயிட்டு கூட நம்ம வந்து விண்ணப்பிக்க முடியும். ஸோ எப்படி நம்ம விண்ணப்பிக்கலாம், ஆன்லைனில் நீங்களே வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் அப்லோடு டாக்குமெண்ட்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு பேசிக் மட்டும் உங்களுக்கு நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் குரோம்குள்ளே போய்க்கோங்க. அங்கே போயிட்டீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. நீங்கள் சர்ச் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா tngovernment.in அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே ஒரு ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், கவர்மெண்ட் லோகோடைய தமிழ்நாடு அரசுடைய லோகோவோடய இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய நெக்ஸ்ட் இன்னர் பேஜ் இது மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட் எடுத்துரும் வெல்கம் டு MSMEன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து இன்ட் மார்க் இருக்கும், டச் பண்ணிங்கன்னா அது போயிடும். அதுக்கு கீழே பாருங்கள் கரண்ட்டில் நம்ம தமிழக அரசு தரப்பிலிருந்து என்னென்ன ஸ்கீம்லாம் வந்திருக்கோ ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து உங்களுக்கு வந்து காமிப்பாங்க, ஃபஸ்ட்லேயே இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கலைஞர் கைவினை திட்டம்லாம் வந்துச்சு இல்லையா, ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக ஒரு ஸ்பேஸ் பை ஸ்பேஸாக வந்து நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உங்களால் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். இப்போ நீங்கள் அதுக்கு கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மெயினாக இருக்கக்கூடிய ஒரு சில டீட்டெயில்ஸை பற்றி கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இதையும் அதையும் பார்க்க போது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை வந்து சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு இப்போ நான். ஓகேவா? ஸோ இந்த தான் அதுக்கான வெப்சைட். இந்த வெப்சைட்குள்ளார வந்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அப்ளை பண்ணணும். எங்கே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல ஒரு 3 கோடு இருக்குது பாருங்கள். இந்த 3 கோடு இருக்கு இல்லையா, இந்த 3 கோடை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா அதில் ஹோம் ஸ்கீம் அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஸ்கீம்னு இருக்குல்ல, அதை டச் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஸ்கீம் இருக்கும். நம்ம தேடி வந்த ஸ்கீம் 2வது இடத்துல இருக்குது பாருங்கள், UYEGP அப்படின்னு 2வது இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்கீமை தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கீமை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஒரு சின்ன லோட் ஆகி உங்களுக்கு இது போல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த திட்டத்தில் இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க, எத்தனை பேருடைய விண்ணப்பம் வந்து பெறப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு வந்து மானியம் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற முழு விவரமும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஷோவாகும். ஓகேவா? 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான மொத்த எண்கள் வந்து எத்தனை விண்ணப்பம் பெறப்பட்டிருக்குன்னா 1755 பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ மானியம் வந்து லட்சக்கணக்கில் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது 3371 லட்சங்களில் மானியம் வந்து இவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே லைட்டாக நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸையும் நீங்களே வந்து நேரில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் தமிழில் கூட மாற்றி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பேஜ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். நான் கீழே வருது பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படின்ட்டு, அதில் தான் இப்போ நான் கொடுத்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளார வந்துட்டு பொறுமையாக வந்து இது உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக வந்து பார்த்து ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நான் அப்புறம் டைம் வந்து ரொம்ப லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நான் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரோல் மட்டும் நான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ மறுபடியும் இந்த 3 டாட் இருக்குல்ல, இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்கீம்குள்ளே நம்ம திட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். திருப்பி அந்த 3 டாட் இருக்குல்ல, அந்த டாட்டை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த திட்டம் தொடர்பான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதில் இந்த திட்டம் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். கீழே பாருங்கள் ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கவும் இருக்குல்ல, இங்கே தான் போய் நம்ம வந்து விண்ணப்பிக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்னம்னா இதை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பற்றி அப்படிங்கிறத நான் டச் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அதிலே வந்து அந்த ஸ்கீம் பற்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கேயே இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு கேட்கும். நான் தமிழில் கொடுத்து தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வேணால் இங்கிலீஷில் கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம நியூஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்ல, ஸோ அதில் உள்ள மாதிரியே ஒரு சில விஷயங்களை அதில் சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் கிளியராக இருக்கும் இந்த இடத்துல. அதாவது சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நலிவடைந்த பிரிவினரின் வேலையின்மை பிரச்சனையை வந்து குறைப்பதற்கான திட்டம் தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து 18 வயசுலேருந்து 45 வயசுக்கு உட்பட்டவராக இருக்கணும். சிறப்பு பிரிவினராக இருந்தாங்கன்னா பெண்களாக இருந்தாலும் சரி, சிறுபான்மையினராக இருந்தாலும் சரி, BC, MBC, SC, ST, முன்னாள் இராணுவத்தினர், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் இப்படி யாராக இருந்தாலும் அவங்க 55 வயது வரை தளர்வு பெற்றவர்களாக இருக்கணும், அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க.
குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 8வது வரைக்கும் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 8th பாஸ் வந்து கண்டிப்பாக அடிப்படை படிப்பு வந்து இருக்கணும். குடும்ப வருமானம் 8 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். அதிகபட்ச திட்ட செலவு முறையை பார்த்தீங்கன்னா 15 லட்சம் கொண்ட வர்த்தக வணிக திட்டங்களுக்கு மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் விளம்பரதாரரின் பங்களிப்பு பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 10% மற்றும் சிறப்பு பிரிவினருக்கு 5% சொல்லியிருக்காங்க. ஸோ வணிக வங்கிகளிடமிருந்து கடனுதவி வந்து வாங்கி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. திட்ட செலவில் பார்த்தீங்கன்னா 25% வரைக்கும் தனிநபர் அடிப்படையிலான மூலதன மானியம் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக 3.25 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து மானியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்குள்ளார போயிட்டு இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக ரீட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தகுதி இதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் தகுதி இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து மேம்படுத்திக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் இப்போ இங்கிலீஷில் உள்ளே வந்திருக்கேன் பாருங்கள், ஸ்கீம்னு சொல்லி உள்ளே வந்திருக்கேன். ஸ்கீமுக்கு நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த 3 கோடை டச் பண்ணுறேன். டேஷ்போர்ட் அபோட், இப்போ நம்ம அபோட் தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம வந்து டச் பண்ணிப்போம். இதுவே நான் ஃபஸ்ட்டு தமிழில் இருந்தது, இப்போ வந்து இங்கிலீஷில் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்க, அங்கே நியூ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த நியூ அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போகணும். ஸோ இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 ஆப்ஷனுமே உங்களுக்கு நான் ஓப்பன் ஆகும். இருங்க ஒரு நிமிஷம், நான் டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு நான் அந்த ஆப்ஷன்ஸை நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ டெஸ்க்டாப் சைட் மாற்றியாச்சு. இப்போ ஓகே, தமிழில் வந்துருச்சு, பரவாயில்ல, இருக்கட்டும். ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் இருக்குல்ல, இதுதான் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் அங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை நம்ம டச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா புதிய பயன்பாடு, ஆவணங்களை பதிவேற்று தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பதிவிறக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு புதிய பயன்பாடு அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து லாகின் பேஜ் வரும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போனீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ண முடியாது. அதுக்கு கீழே ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனுக்குள்ளார போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை பார்த்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தவிர்த்து நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஓகேவா இருக்கா, நீங்கள் எலிஜிபிளான பர்சனாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். அப்படி பயனுள்ள தகவலாக இது இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து மெனு பாரில் வரும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பை பாய்.